இப்ப செகண்ட் எக்ஸசைஸ் அந்த மூணாவது ஸ்வரத்தை சஸ்டெயின் பண்ணி. ஃபிஃப்த் எக்ஸசைஸ் ஹையர் ஆக்டேவும் லோயர். நீங்க நிறைய மணி நேரம் எடுத்து பிராக்டிஸ் பண்ணாம ஈஸியா சிம்பிளா சில பயிற்சிகளை மட்டும் செஞ்சு உடனே பாட முடியுமா? உங்களுக்கு கோல்டு இருக்கு, அதனால ஹையர் ஆக்டேவ் லோயர் ஆக்டேவ்லாம் பிராக்டிஸ் பண்ண முடியல, ஆனாலும் நான் பாட்டு பிராக்டிஸ் பண்ணணும், நான் எப்படி பண்றது? அதாவது மிடில் ஆக்டேவ்ல சில பயிற்சிகளை மட்டும் செஞ்சு நாம நம்மளோட குரலை பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரியான பயிற்சி உங்களுக்கு வேற ஏதாவது ஸ்ருதியில வேணும்னு நினைச்சீங்கன்னா கீழே எஸ் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே எந்த ஸ்ருதியில வேணும் அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ணுங்க. சிங்கிங் பத்தி நிறைய விஷயங்களையும் நிறைய குரல் பயிற்சிகளையும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கும் கோல்டு இருக்கிறதுனால 5 சிம்பிளான பயிற்சிகளை சரிகம பதனிசாவை வச்சு எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதை நீங்க வேற வேற ராகத்துல கூட செஞ்சு பார்க்கலாம். நான் பாடிட்டு இருக்கிறது ஜி ஸ்ருதி. ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் சரிகம பதனிசாவை எடுத்துக்கிட்டு அதுல 2 ஸ்வரமா, அதாவது சாரி, அதுக்கப்புறம் ரீகா, காமா, மாப்பா, பாத, தனி, நீசா, அந்த மாதிரி நாம பாடி ப்ராக்டிஸ் பண்ணோம். அதே மாதிரி டிசெண்டிங் ஆர்டர்லையும் சானி, நீத, தாபா, பாமா, மாக, கரி, ரீசான்னு. சரி ரே கா காமா மாப்பா பாத தனி நீசா சானி நீத தாபா பாமா மாக கரி ரீசா. சரி ரி க க ம ம ப பத தனி நீசா சானி நீ த த ப ப ம ம க க ரி ரி சா. இப்ப நான் கீபோர்ட்ல வாசிக்கிறேன். இப்ப செகண்ட் எக்ஸசைஸ் 3-3 ஸ்வரமா, சரிக ரிகம கமப மபத பதனி தனிசா. அதே மாதிரி சானித நிதப தாபாம பாமக மாகரி கரிசா. சரி கரி காம காம பம பத பத நித நிசா சானி த நி த ப த ப ம ப மாக மாகரி கரி சா. சரி கரி கம கம ப ம பத பத நி த நி சா சானி த நி த ப த ப ம ப மக மகரி கரி சா. இப்ப கீபோர்ட்ல ப்ளே பண்றேன். இப்ப தேர்ட் எக்ஸசைஸ் அதே சரிக ரிகமா கமப்பான்னு எடுத்துக்கிட்டு, ஆனா ஃபர்ஸ்ட் ஸ்வரத்துல நாம அந்த ஸ்வரமை சஸ்டெயின் பண்ணி, அதாவது அந்த ஸ்வரத்தை இழுத்து நாம பாட போறோம். அதாவது சாரிக ரீகம காமப மாபத பாதனி தானிசா. சாரி கரி கம கம ப மாபத பாதனி தானிசா சானி த நி த ப த ப ம ப மக மகரி கரி சா. இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா.
சாரி கரி கம கம பமா பத பாத நித நிசா சானி தனி த பத பம பம கம கரி கரி சா. Third exercise. Fourth exercise, அதே 3 ஸ்வரங்களை வச்சுக்கிட்டு அதுல ரெண்டாவது ஸ்வரத்தை இழுத்து பாடணும். அதாவது சரிக ரிகாம கமாப மபாத பதனி தனிசா. அதே மாதிரி சானிதாப்பா மகரிசால சானித நிதாப தபாம பமாக மகரி கரிசான்னு பாடணும். சரி கரி காம கமா பம பத பத நித நிசா சானி தனி த பத பம பமாக மகரி கரிசா. அந்த மாதிரி. இது கொஞ்சம் ஃபாஸ்டா. சரி கரி கம கம பம பத பத நித நிசா சானி தனி த பத பம பமாக மகரி கரிசா. கீபோர்ட்ல ப்ளே பண்ணி காமிக்கிறேன். Fifth exercise, அதே 3 ஸ்வரங்கள் எடுத்துக்கிட்டு அந்த 3வது ஸ்வரத்தை சஸ்டெயின் பண்ணி, அதாவது இழுத்து அதை நம்ம பாடணும். சரிகா ரிகமா கமபா அந்த மாதிரி. சரிகா ரிகமா கமபா மபத பத நித நிசா சானி தனி த பத பமா பமக மகரி கரிசா. இத இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா. சரி கரி கம கம பம பத பத நித நிசா சானி தனி த பத பமா பமக மகரி கரிசா. Fifth exercise கீபோர்ட்ல ப்ளே பண்றேன். இந்த மாதிரி மிடில் ஆக்டேவ் எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதோட ஹையர் ஆக்டேவும் லோயர் ஆக்டேவ் ஸ்வரங்களையும் சேர்த்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு முழுமையான ஒரு ப்ராக்டிஸாக இருக்கும். இன்னும் நிறைய குரல் பயிற்சிகளை பற்றின வீடியோஸ் ஏற்கனவே என்னோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்கை நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல தரேன். நீங்களும் போய் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.